இது 2017ஆம் ஆண்டு மொரட்டுவ பேப்பரில் வந்த கேள்வி. கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு குறித்த ஒரு மின்காந்த கதிர்பொன்றின் ஒரு ஃபோட்டோனுக்குரிய சக்தி தரப்பட்டிருக்குது. இக்கதிர்பின் அலைநீளமாக அமைவது. ஏற்கனவே செஞ்சு போட்ட வீடியோவும் இதே கேள்வி தான். சரி, ரைட். அப்போ E சமன் ஒரு ஃபோட்டோனுக்குரிய சக்திக்கான சமன்பாடு E சமன் HF சமன் hc/λ. சரி, அப்போ இந்த தொடர்பை நம்ம பயன்படுத்தினோம்னு சொன்னால் அலைநீளத்தை காணலாம். அப்போ λ சமன் hc/E என்று வரப்போகுது. H வந்து அவன் தந்திக்கிறான், கேள்வி பேப்பரில் மேலே தருவான். H வந்து 6.626 தர 10⁻34. சிங்கிறது வழியில் ஒளியின் வேகம், அதுவும் தரப்பட்டிருக்குது. 3 தர 18 ms-1. கீழே ஒரு ஃபோட்டோண்ட சக்தி வந்து கிலோ ஜூலில் தரப்பட்டிருக்கு. கவனமாக இருக்கணும், கிலோ ஜூலில் தரப்பட்டிருக்கு. ஸோ 6.62 தர 10⁻22 கிலோ ஜூல்னு சொன்னதால் நான் ஜூலாக மாற்றுறதுக்கு 10⁻3 பெருக்கணும். இந்த 10⁻3 மறந்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையான ஆன்சரு போயிருவீங்க. சரி, ரைட். இப்போ இதை சுருக்கணும்னு சொன்னால் 6.62 6.626 அன்னளவாக வெட்டினோம்னு சொன்னால் 1 626 6.62 பெரிய பிரச்சனை வராது. ரைட், இது ரெண்டையும் சேர்ப்போம். இங்கே 10⁻22 10⁻3ன்னு சொன்னால் 10⁻19 போயிடும். இது ரெண்டையும் சேர்த்தோன்னு சொன்னால் 10⁻19 வரும். 10⁻19 மேலே போச்சுன்னு சொன்னால் 10⁻19ஆக மாறும். 10⁻19ஐயும் 18ஐயும் சேர்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொருவராக ஒரு மாதிரி சுருக்குவாங்க, நான் இப்படி தான் சுருக்குறது. 18ஐயும் 10⁻19ஐயும் சேர்த்தோம்னு சொன்னால் 10⁻27ஆக மாறும். 10⁻27ஐயும் 10⁻34ஐயும் சேர்த்தோம்னு சொன்னால் 10⁻7ஆக மாறும். ஃபைனலாக எல்லா 10 அடுக்கையும் சுருக்கிற நேரம் லெம்டா வருது. லெம்டா அங்கே 3 மிச்சமாகிது. அப்போ 3 தர 10⁻7 மீட்டர் இதுதான் ஆன்சராக இருக்குது. ஆனால் எல்லா ஆன்சர்லையும் நனோமீட்டரில் இருக்கிறதால நான் 10⁻9 கொண்டு வந்தால் தான் நனோவை கொண்டு வரலாம். அப்போ 3 தர 10⁻2 சேர்த்து போட்டு அதே போல் 10⁻2 சேர்த்தோன்னு சொன்னால் 10⁻7 10⁻9ஆக மாறும். ஸோ நம்ம என்னவாக மாற்றலாம், இதை நனோமீட்டராக மாற்றலாம். லெம்டா சமன் 300 நனோமீட்டர்னு வரும். அதை 3 தர 10⁻2 நனோமீட்டர்னு இங்கே ஆன்சராக கொடுத்திக்கிறோம். 300 நனோமீட்டரை 3 தர 10⁻2 நனோமீட்டர்னு கொடுத்திக்கிறான். ஸோ ஆன்சர் 3 வரும்.